ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணிட்டு நம்ம ஷிப் இப்போ ஆன்டிகான்ற கரேபியன் தீவில் வந்திருக்கு. இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த சைடு வருங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான். அதுக்கப்புறமேல்ட்டு இங்கிட்ட வந்துட்டு ஷாப்லாம் நிறைய இருந்தது. ஆனால் வந்துட்டு எதுவும் எல்லாம் ரேட்டு கூட தான் இருக்குது. ஏன்னா அந்த டைமண்ட் ஷாப் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரி வந்துட்டு டூரிஸ்ட் தாங்க மெயினாக. அந்த பாலி எப்படி அது மாதிரி தாங்க, இங்கே டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு இதாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். சரி சின்ன கடையாக இருக்கே எதாவது போய் வாங்கலான்னு பார்த்தோம்னா 600 1000 அப்படின்றாங்க. ஸோ நான் அப்படியே காசு வெளியே எடுத்து அப்படியே உள்ள பாக்கெட்டில் வச்சுட்டோம், நான் வந்துட்டேன். பெரும்பாலும் வந்துட்டு நான் வெளியே வந்தேன்னா அவ்வளோக்கு எதுவும் வாங்க மாட்டேன். எப்பயாவது ஒரு டைம் தான் போய் சாப்பிட போவேன். ஏன்னா இங்கே வந்துட்டு வீட்டுக்கு காசு அனுப்பிச்சிடணும்ல, அதுக்கு தான் வந்துட்டு. ஏன்னா இங்கே செலவுன்றது வந்துட்டு டபுள் மடங்காக இருக்கும். 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா கூட பத்தாது, அந்த மாதிரி இருக்கும் இங்கே செலவு. ஸோ ஷிப்பில் இருந்துட்டு நம்ம சாப்பாடு ரூம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறனால நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான். இது வந்துட்டு ஒரு ரேட்டு வந்து 500 ரூபா சொன்னாங்க. நம்ம ஊரில் ரேட்டு கம்மி தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் அந்த கண்ட்ரி பேர்லேயே வந்துட்டு இந்த கேப் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான். இதை வாங்கி நம்ம மேக்னெட் மாதிரி பீரோல் ஒட்டி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிப்பை வந்துட்டு யாரெல்லாம் பக்கத்தில் பார்த்துருக்காங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். See you, bye.